வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரதமர் மோடி மீது மர்ம பொருள் வீச்சு, நடு ரோட்டில் திடீர் பரபரப்பு. என்ன நடந்தது தெரியுமா? அதாவது தமிழகத்தின் திருப்பூரில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் பிரதமர் நரேந்திர மோடி மீது செல்போன் வீசப்பட்ட சம்பவம் பெரும் சம்பவத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம், கேரளா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உள்ளார். கேரளாவில் நடைபெற்ற இந்திய வான்வெளி ஆராய்ச்சி நிறுவன விழாவில் கலந்து கொண்ட பிரதமர் மோடி அவர்கள் திருப்பூரில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண்மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் கலந்து கொண்டார். சிறப்பு விமானம் மூலம் கோவையில் உள்ள விமானப்படை தளத்துக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருப்பூர் வந்தடைந்தார். திறந்தவெளி வாகனத்தில் வந்த அவருக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். பிரதமர் மோடிக்கு பொதுமக்கள் மலர் தூவியும் பாரத் மாதா கி ஜெய் என்று கோஷமிட்டும் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அதேபோல கூட்டத்தில் இருந்த பிரதமர் மோடியின் வாகனம் மீது செல்போன் வீசப்பட்ட வீடியோ பதிவாகி உள்ளது. அப்போது சிறப்பு பாதுகாப்பு குழுவைச் சேர்ந்த ஒருவரிடம் செல்போனை அகற்றும்படி பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டார். அந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது தீவிர விசாரணையிலும் காவல்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதேபோல பிரதமர் வருகையொட்டி திருப்பூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டது. திருப்பூரில் பல அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. சுமார் 6000 முதல் 10,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனை மீறியும் தற்போது செல்போன் வீச்சு சம்பவம் நடந்து உள்ளது பெரும் பாதுகாப்பு குறைபாடாகவே பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.